எஜுகேஷன்னா என்ன? ஸ்கூல் காலேஜை விட லைஃப் தானே முக்கியம். இப்போ உள்ள காலகட்டத்தில் பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன மாதிரி மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னா, என் பிள்ளை இந்த ஸ்கூலில் படிக்கணும், என் பிள்ளை இந்த காலேஜில் படிக்கணும், அப்போ தான் அவங்க வாழ்க்கை மிக பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டை பையங்க மத்தியில் திணிக்கிறாங்க. ஆக்சுவலாக இதுதான் உண்மை. ஸோ இப்போ நான் கேட்குறேன், அந்த பிள்ளை ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக அந்த காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ போயிட்டு வராங்களா? மார்க் ஷீட்டில் நல்ல மார்க் இருக்கலாம், டிகிரி சர்டிஃபிகேட்டில் நல்ல கிரேட் இருக்கலாம், பட் லைஃப்பில் கிளாரிட்டி இருக்கா? எஜுகேஷனுங்கிறது இப்போ ஷோ ஆஃப் சிஸ்டமாக மாறிடுச்சு, லேர்னிங் சிஸ்டமாகவே இல்லை. இப்போ நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணிங்களா இல்லையான்னு எனக்கு தெரியலை, பட் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரோட மைண்ட் செட்டும் எப்படி மாறுதுன்னா, நான் மட்டும்தான் நல்லா படிக்கணும், நான் மட்டும்தான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும், அவன் ஃபெயில் ஆகிட்டா எனக்கு நல்லது இப்படின்னு ஒரு ஹியூமனிட்டி இல்லாத ஒரு மைண்ட் செட்டாக மாறுது. ஆக்சுவலாக காம்படிஷன் இட்ஸ் வெரி குட். காம்படிஷன் இருந்தால் தான் வாழ்க்கையில் அச்சீவ் பண்ண முடியும். பட் அந்த காம்படிஷனுக்காக ஹியூமனிட்டியை நம்ம இழக்கக்கூடாது. எஜுகேஷனாக நம்ம மனசுக்கும் நம்ம அறிவுக்கும் க்ரோத் ஆகணும், நம்ம கேரக்டர் இம்ப்ரூவ் ஆகணும். ஸோ இதுதான் ரியல் எஜுகேஷன் பர்பஸ். ஆக்சுவலாக ரியல் எஜுகேஷன் என்னன்னு தெரியுமா? ப்ராப்ளம் சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், எது கரெக்டு எது தப்புன்னு செல்ஃப் அனலைஸ் பண்ணி பர்ஃபெக்ட் டெசிஷன் எடுக்க தெரியணும். அப்புறம் தன்னோட மணி வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தன்னோட செல்ஃப் வேல்யூவையும் தன்னோட கேரக்டர் வேல்யூவையும் இம்ப்ரூவ் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஸோ என்னைக்கு ஒரு மனிதன் மனிதன் ஆகிறான்னா எஜுகேஷன் கிடைக்கும் போது, அந்த எஜுகேஷன் என்னத்தை டீச் பண்ண போகுது? அவனோட கேரக்டரையும் அவனோட செல்ஃப் வேல்யூவையும் இம்ப்ரூவ் பண்ண போகுது. ஆக்சுவலாக இந்த செல்ஃப் வேல்யூவை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் நம்மளோட கேரக்டரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் நம்மளோட சுய அறிவை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் தான் உண்மையான எஜுகேஷன் சிஸ்டமே. லைஃப்பில் மணி தேவையே இல்லையா? ஆக்சுவலாக மணி தேவை தான். லைஃப்பில் மணி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கீ ரோல் ப்ளே பண்ணும் ஒரு வாழ்க்கையிலையும். ஆனால் எஜுகேஷனுங்கிறது மணிக்காக மட்டுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. எஜுகேஷன் இருந்துச்சுன்னா உங்கள் அறிவு எக்ஸ்பேண்ட் ஆகும், உங்களோட சிந்திக்கும் திறன் அதிகமாகும், அதனால் புது புது கண்டுபிடிப்புகள் உருவாகும், ஆல்ரெடி இருக்கிற விஷயங்கள் இன்னும் திறன்பட செயல்படும். இதை நீங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் திறமைக்கேற்ற சன்மானம் மணியாக உங்களுக்கு ரிட்டர்ன் பேக் ஆகும். ஸோ இதுதான் ஆக்சுவலாக ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டம் தான் பர்ஃபெக்டான சிஸ்டம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக நீங்கள் எதுக்குமே பயப்பட தேவையில்லை. உங்கள் திறமைகளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போங்க, ஆட்டோமேட்டிக்காக மணிங்கிறது உங்கள் பேக் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போது டாக்டருங்கிற ஒரு ஹியூமனோட லைஃப்பை சேவ் பண்ணணும்னு மட்டும்தான் நினைக்கும்னு தவிர, இந்த லைஃப்பை சேவ் பண்ணால் எனக்கு 5 லட்சம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒரு இன்ஜினியர் ஸ்டூடெண்ட் இந்த ப்ராப்ளத்தை எவ்வளோ ஈஸியாக சால்வ் பண்ணணும், இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன் எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கணும்னே தவிர, இந்த ப்ராஜெக்ட் எடுத்தால் நம்மளுக்கு இவ்வளோ காசு வரும் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. லைஃப்பில் உங்களுக்குன்னு ஒரு கோலை செட் பண்ணுங்க. அந்த கோலை நோக்கி எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் பர்ஃபெக்டாக அதை நோக்கி போங்க. அந்த நோக்கி போகும்போது பல தடைகள் வருதா, அதில் பல பிரச்சனைகள் வருதா, அதை சமாளிக்கிற திறன் உங்கள்கிட்ட இருக்குன்னு நீங்கள் நம்புங்க. அதுக்காக பல நாள் ஹெவியாக ஹார்ட் ஒர்க் போடுங்க, அதே நேரத்தில் ஸ்மார்ட்டாக யோசிங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த கோலை ஒரு நாள் அச்சீவ் பண்ணியே ஆவீங்க. கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக வருவோமா? ஸோ இந்த காலத்தில் இப்போ இருக்கிற சொசைட்டி, இப்போ இருக்கிற வேர்ல்டில் மார்க்கு தான் முக்கியம்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா? அது மிகப்பெரிய தப்பு. ஏன்னா இப்போ என் பின்னாடி இருக்கிற எல்லாருமே என்ன படித்தாங்க கூட எனக்கு தெரியாது. அவங்க ஒவ்வொருத்தவங்களும் MS தோனியாக இருக்கட்டும், AR ரஹ்மான் இருக்கட்டும், எலான் மஸ்காக இருக்கட்டும், ஸ்டீவ் ஜாப்ஸாக இருக்கட்டும், ரத்தன் டாட்டாவாக இருக்கட்டும், இல்லை விஜயா இருக்கட்டும், எல்லாருமே அவங்களோட திறமையினாலேயும் அவங்களோட விஷன், அவங்களோட கோல், அவங்களோட கேரக்டர் இதனால மட்டும்தான் மக்களுக்கு வெளியில் தெரிஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அதனால தான் பல பொருட்களையும் பல கண்டுபிடிப்புகளையும் அவங்கள கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, மார்க் முக்கியம் இல்லைன்னு சொல்ல வரல, மார்க் மிக மிக முக்கியம்தான். ஏன்னா இப்போ இருக்கிறது ஒரு காம்படிஷன் வேர்ல்டு தான். அந்த காம்படிஷன் வேர்ல்டுக்குள்ளே போகிறதுக்கு மார்க் முக்கியம்தான். ஆனால் அந்த மார்க்கை எடுக்கும்போது திறமைகளையும் சேர்த்து எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிறது தான் எங்களோட கன்க்ளூஷனே. பேரண்ட்ஸ், உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். ஆக்சுவலாக உங்கள் பசங்க இந்த ஸ்கூல் பிராண்டில் படிக்கணும், இந்த காலேஜ் ஃபேமஸாக இருக்க அங்கே படிக்கணும், அதெல்லாம் தவிர்த்துட்டு தான் பிள்ளைக்கு என்ன தேவை, தான் பிள்ளைக்கு எது கொடுத்தா அவனுக்கு சந்தோஷமாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருப்பான், நிறைய அறிவை வளர்த்துப்பான்னு ஒரு துறை அவனுக்கு பிடிச்ச துறையில் சேர்த்து விட்டு அதில் அறிவை மேம்படுத்த நீங்கள் பாடுபடுங்க. கண்டிப்பாக உங்கள் பிள்ளை ஒரு நாள் உங்களை பேர் சொல்லும் பிள்ளைய வர வைப்பான். பசங்களா,
உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ரன் மிஷின் கிடையவே கிடையாது. நீங்கள் ஒரு ரன் மிஷினாக இருந்தீங்கன்னா உங்களால் மார்க் மட்டும்தான் எடுக்க முடியும். அது கிடையாது. லைஃப்பில் திறமையை வளர்த்துக்கோங்க. டெய்லி ஒரு கொஸ்டின் உங்களே நீங்களே கேட்டுக்கோங்க. அந்த கொஸ்டினுக்கு உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சுன்னா கண்டுபிடிச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் அம்மா, அப்பா, ப்ரொஃபஸர், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யார்கிட்டனாலும் சொல்லி அதுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சிருங்க. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு கொஸ்டின். அப்போ 365 நாளைக்கு 365 கொஸ்டின் லைஃப்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த உலகத்திலேயே நீங்கள் வந்துட்டு ஒரு பெரிய அறிவாளியாகவும் புது கண்டுபிடிப்பாளராகவும் கண்டிப்பாக ஆகலாம். ஸோ திறமையை வளர்த்துக்கோங்க. மணி பின்னாடியோ மார்க் பின்னாடியோ ஓடாதீங்க. திறமைகளையும் கேரக்டரையும் நல்லபடியாக அழகாக வளங்க. கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு பெரிய அச்சீவர் ஆவீங்க. உங்களை பற்றி நிறைய பேர் பேசுவாங்க. பேரண்ட்ஸ் ஸ்கூலை சூஸ் பண்ணலாம், காலேஜோட பிராண்டை சூஸ் பண்ணலாம். ஆனால் உன்னோட மைண்ட் செட்டை நீ மட்டும்தான் சூஸ் பண்ண முடியும். ஸோ உன்னோட ரெஸ்யூமையும் உன்னையும் உன்னால் மட்டும்தான் செதுக்க முடியும், உன்னால் மட்டும்தான் பில்ட் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி வேறு ஒரு ஆங்கிள், வேறு ஒரு பர்ஸ்பெக்டிவை இந்த உலகத்தில் இருக்குது. அந்த ஆங்கிளையும் அந்த பர்ஸ்பெக்டிவும் அந்த ஒரு திறமையையும் அந்த ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட்டையும் என்னோட சேர்ந்து நம்ம லேர்ன் பண்ணலாம்.